ஹலோ 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 மக்களே, இது உங்க லோக்கல் லேக்கா. தேர்தல் தேதி வந்தாச்சு. நாளைக்குள்ள டீல முடிக்கணும்னு திமுக துடிக்குது பாஸ். ஆனா மக்கள் நீதி மய்யம் கேக்குற அந்த 6 சீட் கணக்கு திமுகவுக்கு கொஞ்சம் இடிக்குதாம். இன்னைக்கு நடக்க போற அந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தையில என்ன நடக்க போகுது? இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1. தமிழக சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணியில இருக்கிற கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் மஜேமா இன்னைக்கு திமுகவோட 2வது கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில கலந்துக்க போறாங்க. 2. முதல் ரவுண்ட்ல சுமூகமா முடியல, அதனால இன்னைக்கு எப்படியாவது ஒரு முடிவை எட்டணும்னு 2 தரப்பும் ரெடியா இருக்காங்க பாஸ். 3. மணிமா தரப்புல குறைந்தபட்சம் 6 சட்டமன்ற தொகுதிகள் வேணும்னு பிடிவாதமா இருக்கிறதா தகவல். ஆனா திமுக தரப்பு 2 அல்லது 3 தான் தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. 4. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்தாச்சு, அதுவே 6 எம்எல்ஏக்களுக்கு சமம்னு திமுக ஒரு கணக்க வைக்குது பாஸ். 5. பல வருஷமா கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கே சீட்டு குறைக்கப்படுற நேரத்துல புதுசா வந்து 6 சீட்டு கேக்குறது அதிக ஆசைன்னு திமுக நிர்வாகிகள் மத்தியில ஒரு பேச்சு ஓடுது. 6. தேமுதிக, விசிக, மையம்னு 21 கட்சிகள் இருக்கிற பெரிய கூட்டணியை சமாளிக்கிறது திமுக தலைமைக்கு இப்போ ஒரு பெரிய சவாலா இருக்கு பாஸ். 7. இன்னைக்கு நடக்க போற பேச்சுவார்த்தையில கமல் தரப்ப சமாதானப்படுத்தி 3 சீட்ல கையெழுத்து போட வச்சிடுவாங்கன்னு அரசியல் வட்டாரத்துல பலமா நம்புறாங்க. திமுகவுக்கும் மையத்துக்கும் நடக்கிற இந்த சீட்டு இழுபறிய பாக்கும்போது நம்ம உலகநாயகன் கமல் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டே இல்லாததை எப்படி கொண்டு வரதுன்னு யோசிக்கணும் பாஸ். ஆனா இருக்கிறத வச்சுக்கிட்டே இன்னும் வேணும்னு கேக்குறது தான் பாலிடிக்ஸ் பாஸ். இன்னைக்கு இதுல யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பாப்போம். கமல்ஹாசனுக்கு 6 சீட்டு கொடுக்கணுமா இல்ல 3 போதுமா? மணிமா இந்த தடவை ஜெயிக்குமா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் சூடான தேர்தல் மற்றும் மையத்தின் தொகுதி பங்கீடு அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையா லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Local Lekha signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.